திப்பிராஜபுரம் முத்து மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து ஜோதி நாகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இருந்து திப்பிராஜபுரம் உங்கள் மாடிமணி பேசுகின்றேன். இந்த முத்து மாரியம்மன் கோவில் ஜோதி நாகேஸ்வரி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவள். கேட்பவர்களுக்கு கேட்கும் வரத்தை கொடுப்பவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாண பாக்கியம், என்னென்ன தேவைகளோ அதனை அம்பாள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆலயத்திற்கு வாரீர். இன்று ஆடி செவ்வாய் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு இங்கு விழா நடக்கின்றது. மகளிர்களால் கஞ்சி காய்ச்சுகிறார்கள். கஞ்சி காய்ச்சுகிறார்கள் அம்பாளுக்கு. ஓம் சக்தி பராசக்தி எல்லா திப்பிராஜபுரம் மகளிர் எல்லோரும் கஞ்சி காய்ச்சுகிறார்கள். கிராமத்திற்கு எல்லோருக்கும் சுபிட்சம் வேணுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். திப்பிராஜபுரம் முத்து மாரியம்மன் ஆலயத்திலே மகளிர்கள் ஓம் சக்தி குரூப் குழுவினர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் பால்குட விழாக்கள், கஞ்சிக்கு பார்த்தல் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதனை பார்ப்பவர்கள் கும்பகோணத்துக்கு அருகாமையிலே திப்பிராஜபுரம் என்ற கிராமத்திலே முத்து மாரியம்மன் இருக்கின்றது. ரொம்ப சக்தியானவள். ஆலயத்துக்கு வாரீர், அருளை பெறீர். இப்பொழுது நாம் முத்து மாரியம்மன் ஆலயத்தின் உள்ளே செல்கின்றோம். இது பிராச்சீனமாக முத்து மாரியம்மன் புத்து தானாக உருவானது. இந்த புத்தானது சுமார் ஒரு 15-20 வருடத்திற்கு 20-25 வருஷங்கள் இருக்கும். இதை முன்னின்று நடத்துபவர்கள் நீலாவதி அம்மா நடத்துகிறாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ள குமாரர்கள், பேரன்கள், பேத்திகள், மகள்கள், உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், கிராமவாசிகள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆடிப்புறா விழாவை நடத்துகிறார்கள். எல்லோருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்க வேண்டுமாய் தன்னத்திலே பிரார்த்தனை கொள்கின்றோம். நீலாவதி அம்மாள் அவர்கள் இப்பொழுது கற்பூரம் காமிப்பார்கள். ஜெய் ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. இத்துணை நேரம் இதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு இந்த ஆலய நிர்வாகத்தார்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வது உங்கள் திப்பிராஜபுரம், உங்கள் அன்பன் மாடிமணி. தற்சமயம் உங்களிடந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஜெய் சாய்ராம்.